நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அம்மா அது ரொம்ப பேட் கனவுமா, உங்களை யாரோ வெட்டி கொள்கிற மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்டது வந்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ வந்துட்டு அந்த திக்க மூத்த பொண்ணு ராகினி இருக்காங்களா, அவங்க சொல்கிறாங்க, ஐயோ உனக்கு ஒரு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் கனவு கண்டேன் அது கண்டேன்னு என்னத்தையாவது உனக்கு உழம்பிட்டுரு, பாசிட்டிவாகவே திங்க் பண்ண மாட்டியா, அதெல்லாம் நம்ம அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்ல கசகசன்னு பேசாதீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு ரேவதி உள்ளே போய் தண்ணி கொண்டு வராங்க. அம்மா நீங்கள் நடந்து வரும்போது கால் வேற தடுக்குச்சு, இந்தாங்கம்மா எதுக்கு இந்த தண்ணியை குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் வந்து தண்ணியை குடிச்சிட்டு போய் அந்த டிரைவரை வர சொல்லு, தங்க சொல்லுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் நிற்க அவங்க மாப்பிள்ளை கூப்பிட்டு போகிறப்ப சந்திரகலா சொல்கிறாங்க, அவன் ரூமில் இல்லை பின்பக்கம் இருந்து அங்கே போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்கிறாங்க. அதே சமயத்தில் சந்திரகலா மெதுவாக போய் கார்த்தியோட ரூமை வந்துட்டு பூட்டி விட்டுறாங்க. கார்த்தி வந்துட்டு கதவை திறங்கன்னு அந்த திங்க கத்திட்டு இருக்காங்க. இங்கிட்டு வெளியில் வெயிட் பண்ணி பார்க்காங்க. அந்த டிரைவர் வரானா இல்லையா அப்படின்னு சொல்ல, அக்கா வீடு ஃபுல்லாக தேடி பார்த்தாச்சு, அவனை ஆளையே காணும் அப்படின்னு சொல்ல, திமிர் பிடிச்சவன் தேவைப்படுற நேரத்தில் இருக்க மாட்டா அப்படின்னு சொல்ல அவங்க பொண்ணு இன்னொரு திமிர் பிடிச்ச பொண்ணு இருக்காங்களா, அவங்களாம் வந்துட்டு திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. ஒரு தடவை நம்ம உசுரை காப்பாற்றிட்டு தினம் நம்ம உசுரை வாங்கிட்டு இருக்கான், இந்த மாதிரி ஆளுங்களாம் வேலைக்கே எடுக்கக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, சரி விடுங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போக பார்க்க, அம்மா தனியாக போகிறீங்க, நான் வேணா வர்றேம்மா அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்று வேணாம் இங்கே இரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு வந்துட்டு அவங்க மருமகை சொல்கிறா, இங்கே பாரு அப்படியெல்லாம் போகக்கூடாது, போனேன்னா அங்கே வந்துட்டு உன்னோட நிறம்லாம் மாறிடும், கருத்து போயிடுவேன், ஆல்ரெடி நீ கலர் கொஞ்சம் கம்மி, அப்புறம் எப்படி மாப்பிள்ளை கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, என் கலருக்காகலாம் என்னை கட்டிக்கிற மாப்பிள்ளை எனக்கு தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, வெளிநாட்டிலலாம் சன்பாத் எடுப்பாங்க எதுக்கு தெரியுமா, கலர் கம்மியாகணும்னு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் வெளிநாடு, இங்கெல்லாம் அது சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி உங்கள் மாப்பிள்ளை சொல்லிட்டு, என்ன மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கனா நீ நல்லா அழகாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லதுமே இந்த திக்கம் சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, மாப்பிள்ளை உங்களை மாதிரி மாப்பிள்ளை கட்டிக்கிறதுக்கே என் மகன் சும்மாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த சாமுண்டீஸ்வரிக்கு தான் எல்லாரும் காத்துட்டு இருக்கணும், அந்த டிரைவர் கார்டில் என்னால் காத்துட்டு இருக்க முடியாது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கார் ஏறி வந்துட்டு கிளம்பிடுறாங்க. இந்த திக்கம் கார்த்தி வந்துட்டு தட்டிக்கிட்டே இருக்க, வீட்டுக்குள்ளே வந்தவங்க ஏதோ ஒரு சவுண்டு கேட்க மாடியிலேருந்து தான் கேட்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே மாடிக்கு வர்றாங்க. பார்த்தா கார்த்தியோட ரூம் வந்துட்டு ஓப்பன் பண்ணி வர்றாங்க. யார் என்னை உள்ளே வச்சு பூட்டினது அப்படின்னு கேட்க, நாங்களே சவுண்டு கேட்டு இப்போ தான் வரோம், நாங்களாம் வச்சு பூட்டலை அப்படின்னது, ஏதோ ஒரு டேஸ் என்னை உள்ளே வச்சு பூட்டிருக்கு, யாருன்னு மட்டும் தெரியட்டும் அப்புறம் இருக்குது அப்படின்னு சொல்ல, யாருன்னே எங்களுக்கு தெரியாது, இதில் எங்ககிட்ட கத்திக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாங்க. சரி மேடம் வெளியில் போகணும்னு சொன்னாங்களே இருக்காங்களா அப்படின்னு கேட்க, உனக்காண்டி எங்கள் அம்மா காத்துட்டு இருப்பாங்களா, அவங்களா அப்பே கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்ல, எங்கே போயிருக்காங்க அப்படின்னது, செங்கசூளைக்கு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் சந்திரகலா அந்த திக்கம் போய் அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க, அக்கா வாரா, அவள் வந்துட்டு திருப்பி வீட்டுக்கு வரக்கூடாது, அவள் கதையை முடிச்சிடு, இதான் அவளை பார்க்கறது கடைசியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி, நீ எதுக்கு கவலைப்படாத சந்திரா, ஒட்டு மொத்தத்துக்கு இன்னைக்கு சேர்த்து அவளை நான் முடிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணதுமே, இங்கே இன்னைக்கு எங்கள் அப்பாவுக்கு நினைவு நாள், இதே நாளில் தான் அவளையும் நான் போட்டு தள்ளணும், அவளை விட்டுறக்கூடாதுடா இன்னைக்கு அப்படின்னு சொல்ல, அண்ணே அவள் வரட்டும், அவளை நாங்கள் சுற்றி வளைக்கிறோம், நீங்கள் போய் போட்டுருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அடுத்த சைடு சாமுண்டீஸ்வரி உங்கள் ஹஸ்பண்டு துப்பாக்கி எடுத்து வச்சு தொடச்சிட்டு இருக்காங்க. இந்த துப்பாக்கியை பார்க்க பலபலன் தான் இருக்குது, சுடணும் தான் ஆசையாக இருக்குது, ஆனால் நம்ம பொண்டாட்டி தான் பட்டுன்னு எடுத்து சுட்டுப்புடுறா, அவவாட்டு கையில் வச்சிருக்கா, நமக்கு தான் கொஞ்சம் வெறுக்குன்னு இருக்குது, இதை துடைக்கிறது வேலை மட்டும்தான் நமக்கு போல, இதை துடைக்கிறேன் வீடை துடைக்கிறேன் ஆனால் மாலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வந்துட்டு கார்த்தி வர்றாங்க. வந்ததுமே இதை வந்துட்டு மேடம் எடுத்துகிட்டு போலையா கன்னு அப்படின்னு கேட்க, இல்லைப்பா செங்கசோலைக்கு தானே போயிருக்கா அதனால் எடுத்துகிட்டு போல அப்படின்றாங்க. ஏன் அங்கே எடுத்துகிட்டு போனால் என்ன அப்படின்னு கேட்க, அங்கெல்லாம் யாரும் வரப்போகிறது இல்லைப்பா, அங்கே இருக்கிறவங்க எல்லாம் நம்ம ஆளு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. கார்த்தி வந்துட்டு ஒரு மாதிரியே அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க. இதெல்லாம் சந்திரா வந்துட்டு சைட்லேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இல்லைப்பா உன்னை யாரோ ரூமுக்குள்ள வச்சு பூட்டிட்டாங்களாமே, அது யாரும் தெரிஞ்சா அப்படின்னு சொல்ல, தெரியல மாமா அப்படின்னதும், இவன் எதுக்கு இவரை மாமான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அவர் சொல்கிறார், நீ எதுக்கு நினைக்காதப்பா, யாரா சும்மா சின்ன பிள்ளைங்க தெரியாமல் பூட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு உள்ளே போயிட, கார்த்தி மட்டும் ஒரு மாதிரி யோசனையிலே இருக்காங்க. அப்போ சந்திரா அங்கே வர்றாங்க. எதுக்கு நீ அவரை தேவையில்லாமல் மாமான்னு சொல்கிற அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது எங்கள் 2 பேருக்குள்ளே இருக்க டீலு, ஆமாம் என்னை உள்ளே வச்சு பூட்டினவங்களை பற்றி எதுவும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, எனக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா போயிடுறாங்க. அடுத்த சைடு செங்கசூளை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி இறங்கி அந்த இடத்துக்குள்ளே வந்துட்டு போகிறாங்க. இதை வந்துட்டு இவங்க பார்த்துட்டே இருந்தவங்க, அண்ணே வண்டானே அப்படின்னு சொல்ல, இன்னைக்கு அவள் க்ளோஸ்டா, இந்த இடத்த விட்டு அவள் உசுரோட போக மாட்டா, என் அருவாளுக்கு பலியாகி தான் போவா அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி வந்துட்டு அருவாளை தூக்கிட்டு உள்ளே போக அந்த திக்கம் செங்கல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ டக்குன்னு வெட்ட வர சமயத்தில் செங்கல் எடுத்து அவனை ஓங்கி ஒரு அடி, அவன் பறந்து போய் அருவாளை கீழே போட்டு கீழே விழுந்துடுறான். என்னடா பொம்பளை தானே தனியாக வந்திருக்கா, சாட்சியெல்லாம் நினச்சிட்டு வந்தையா, அதெல்லாம் நடக்கவே நடக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடின்னு அடிக்க, இந்த திக்கம் சுற்றி அவங்க ஆளுங்களும் வந்துடுறாங்க, அவங்களே போட்டு அடிக்கிறாங்க. அப்படி வந்து 2 பேர் வந்துட்டு அந்த திக்கம் சாமுண்டீஸ்வரி கையை பிடிச்சிடுறாங்க. வகையா சிக்கனையா பொம்பளையா இருந்துட்டு நீ என்ன ஆட்டம் போட்ட, உன்னை விடவே மாட்டேன், என் அப்பனை துடிக்க கொன்னேல, என் பொண்டாட்டி என் கூட சேர்த்து வாழ வைக்காம தனியாக பிரித்து வச்சு நீ மட்டும் சந்தோஷமாக வாழ்றல, இதுக்கெல்லாம் சேர்த்து தாண்டி உன்னை நான் பழி வாங்க வந்திருக்கேன், இன்னைக்கு என் கையால் தாண்டி உனக்கு சாவு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வெட்ட வர நேரத்தில் கார்த்தி வந்துடுறாங்க. அவனை போட்டு அடின்னு அடித்து உரிக்க சந்திரா வந்துட்டு அப்படியே பின்னாடி
பின்னாடியே வந்து பார்க்குறாங்க. கார்த்தி வந்துட்டு எல்லாரையும் அடித்து அந்த இடத்த விட்டு விரட்டி விரட்டி விட கடைசி சிவனாண்டி சிவனாண்டியை போட்டு அடி அடி நான் அடித்து தோலை உரிச்சு எடுத்து விட்டுறாரு. அப்புறமேட்டு அவன் ஓட போகும்போது இந்த திக்கா வந்துட்டு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, போ உன் அம்மா கிட்ட போய் சொல்லு, என் கையால் எத்தனை பேர் தாடா சாவிங்க உங்கள் வீட்டில் இருந்து, உங்கள் வீட்டு ஆம்பளைங்களாம் என் கையாலே சாகணும்னு என்ன வர வாங்கி வந்திருக்கீங்களா? அம்மையோட தாலி ஆத்து மூளையாக உட்கார வச்சிருக்கோம்ல, அது கூட உனக்கு தெரியல, நீ செத்து தொலைஞ்சிடாத, போ உங்கள் அம்மா நிலமை தான் பிற உனக்கு வரும், போடா போ, அடுத்த பலி நீ தாண்டா எனக்கு, நீ தான் என்னை கொலை பண்ண ஆள் அனுப்பின கோவிலில் வச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், போனப்பதுன்னு விட்டா ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்க, உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்க. இதை வந்துட்டு கார்த்தி பார்த்து ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுறாரு. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து முடிஞ்சிருது.